கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த குழந்தைகள் எளிய மனத்தவர், பாவம் அறியாதவர்கள். எனவே அவர்களுடைய உள்ளம் வானதூதர்களின் இதயங்களைப் போன்றது. இங்கே குழந்தைகள் இன்ஃபர்ன்ஸ் என்று சொன்னால் பேச முடியாதவர்கள் என்று அர்த்தமாகும். 18 வயதை நெருங்குகின்ற வரையில் அவர்களுக்கு குழந்தைகள் என்று இந்திய சட்டம் சொல்லுகிறது. இந்த குழந்தைகள் அரசினுடைய உடைமைகள். எனவே இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நேராக அரசே இறங்கி தலையிடுகிறது. எனவேதான் பல்வேறு நுணுக்கமான சட்டங்கள் எல்லாம் உருவாகி குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். அவர்கள் எளியவர்கள், சாதாரணமானவர்கள், சக்தியற்றவர்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அரசு முனைந்திருக்கிறது. பல்வேறு இன மக்கள் இயேசுவை பார்ப்பதற்கு வந்தார்கள். கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அவர்களிலே அதிகமாக இயேசுவினுடைய இதயத்தை பிடித்தவர்கள் குழந்தைகள். ஏனென்றால் அவர்களுடைய உள்ளம் குழந்தையை போன்றது. அவர்களுடைய உள்ளம் எளிய உள்ளம், பாவமற்ற உள்ளம். இந்த உள்ளத்தை தான் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். குழந்தையைப் போல உள்ளம் கொண்டவர்கள் விண்ணரசை பெற்றுக்கொள்ள முடியும். பாவமற்ற இதயம், தூய்மையான இதயம். இந்த இதயம் இறை அரசை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் குழந்தைகளை இயேசுவிடம் அழைத்து வர நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்று குழந்தைகளுக்கு தேவையான மறைக்கல்வியோ, குழந்தைகளுக்கு தேவையான அறநெறி கல்வியோ பெற்றோர்களிடமிருந்தும் சமுதாயத்திடமிருந்தும், ஏன் பல நேரங்களில் திருச்சபையினுடைய தலைவர்களிடமிருந்தும் கூட சரியாக கிடைப்பதில்லை. இதனால் குழந்தைகள் எல்லா நேரங்களிலும் அவர்களுடைய வளர்ச்சி தடைபடுகிறது. அவர்களுடைய வளர்ச்சி ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. விசுவாசமற்ற வளர்ச்சியாய் பல நேரங்களில் மாறிவிடுகிறது. இந்த மனநிலையில் வளருகின்ற இளையோர்கள் முழுமையாக விசுவாசம் அற்றவர்களாகவே வளர்கிறார்கள். இது ஒரு பெரிய ஆபத்தை உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. விசுவாசமற்ற உலகம் மனசாட்சி இல்லாத உலகமாக மாறும். பாவம் இல்லாத ஒரு நிலையை, உணர்வை உருவாக்குகின்ற இதயமாக மாறும். இப்படிப்பட்ட இதயம் சமுதாயத்தில் எப்பேற்பட்ட தீமைகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கும். ஆண்டவர் இன்று குழந்தைகளை அவரிடம் கூப்பிட சொல்லி அழைக்கிறார். நாம் அவரிடம் கூட்டிக் கொண்டு போவோம். அவர் தொட்டு அரவணைத்தால் குழந்தைகள் வளமையாயிருப்பார்கள். இயேசுவிடம் குழந்தைகளை கொண்டு போவோம். குழந்தைகளை பல்வேறு இடங்களிற்கு நாம் தவறாமல் அனுப்புகிறோம். பள்ளிக்கூடங்களுக்கு, அவர்கள் எடுக்கின்ற மதிப்பீடுகளுக்கு, மதிப்பெண்களுக்கு ஏராளமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் அவர்களுடைய ஆளுமை வளர்ச்சியிலும், ஆன்மீக வளர்ச்சியிலும், அறநெறி வளர்ச்சியிலும் மிக சொற்பமான முக்கியத்துவமும் கவனமும் கொடுப்பது இன்ற காலகட்டங்களில் சாதாரணமாகிவிட்டது. அப்படிப்பட்ட
ஒரு நிலையை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளாமல் இறையரசுக்குரிய மக்களாகிய இவர்களை உருவாக்கவும் இவர்களுடைய எண்ணம் போல நாமும் எண்ணம் கொண்டு வளர அருள் வேண்டுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தை ஏமை போற்றுகிறோம். நான் ஆளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரித்திருக்கிறீர், எங்களோடு பயணம் செய்கிறீர். முதுகோளும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது. ஆண்டவரே, குழந்தையைப் போன்ற இதயத்தை நாங்கள் கொண்டிருக்க வரம் தாரும். குழந்தையைப் போல நாங்கள் வாழ வரம் தாரும். குழந்தையினுடைய மனநிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வரம் தாரும். அதன் மூலமாக உமக்கு பிடித்தமான குழுவாக நாங்கள் மாறுவோமாக. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.